தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் 561 வழக்குகள் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 20 வழக்குகள் உள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன சுரேஷ், விவரிங்க. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றங்களில் உள்ள அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளின் விசாரணையை கண்காணிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது சம்பந்தமாக அனைத்து உயர் நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவ்வப்போதைக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு இன்றைக்கு ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் விவரங்களையும் அந்த வழக்குகளுடைய விசாரணையின் நிலை குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளின் விவரங்களை தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதே போல அந்த அறிக்கையில் மாநிலம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் 561 வழக்குகள் உள்ளன என்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 20 வழக்குகள் உள்ளன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த 20 வழக்குகளில் 9 வழக்குகள் சாட்சி விசாரணை முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புலன் விசாரணையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கை ஜூன் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.